ரீசென்ட்டா சைலஜ் கோலனு அப்படிங்கிறவரோட டைரக்ஷன்ல நானியோட ஆக்டிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் ஹிட் 3. இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல கார்த்திக் அவர்களும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்கன்னு படத்துக்கான ஹைப்ப வேற லெவல்ல கிரியேட் பண்ணியிருந்தாங்க படத்தோட டீம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா யார் யாருக்கெல்லாம் ஆக்ஷன் ஃபிலிம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாவுமே ஆயிடுச்சு. கார்த்திக் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்துல செம்மையா இருக்கு. ஹிட் படத்தோட பார்ட் 4ல கார்த்திக் அவர்கள் தான் ஹீரோன்னு இந்த படத்துக்கு மேல நிறைய பேருடைய கவனம் இப்ப திரும்புது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா ஹிட் 3 ரிலீஸ் ஆயிருந்த டைம்ல இந்த படத்துக்கு கூட 3 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா ஹிட் 3 படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டேலயே வேர்ல்டு வைடா 43 கோடியையும் செகண்ட் டே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 63 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கிறதா படத்தோட டீம் சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்திருக்கு. இப்ப வரைக்கும் இந்த படத்துக்கு கூட 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா நானி அவர்கள் தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த ரேஸ்ல யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.